இன்று காலை ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் ஆல்பர்ட்டை நீதிமன்றத்தில் கூச்சலிட்டபடியே அதிகாரிகளால் இழுத்துச் செல்லப்பட்டார். அவருடன் பிரதமர் அன்வாரின் முன்னாள் தலைமை அரசியல் செயலாளர் டத்துஸ்ரீ சம்சுல் இஸ்கண்டார் புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். கனிமவள ஊழல் தொடர்பான விசாரணையில் பிரதமரின் அரசியல் செயலாளராக இருந்தபோது டத்துஸ்ரீ சம்சுல் இஸ்கண்டார் சட்டவிரோதமாக 6,29,000 ரிங்கெட் லஞ்சம் பெற்றார் என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது. அதே வழக்கில் லஞ்சம் கொடுத்ததாக பிரபல தொழிலதிபர் ஆல்பர்ட்டையும் அவரின் உதவியாளர் என நம்பப்படும் சோஃபியா ரெனி எனும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். இன்று புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட ஆல்பர்ட்டை உயர்மட்ட தலைவர்களுக்கு எதிராக தாம் செயல்பட்டதால் தம் மீது இப்படியான தாக்குதல்கள் நிகழ்த்தி இருப்பதாக கூச்சலிட்டார். நீதிமன்றத்தில் கூச்சலிட அனுமதி இல்லாததால் அதிகாரிகள் அவரை இழுத்துச் சென்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இன்று அதிகாலை ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 74 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 12:45 மணியளவில் சனாய் மாவட்டத்தில் உள்ள 2 மாடி வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சோதனை மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்த 20 பெண்கள் உட்பட 74 வெளிநாட்டினரை கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. சோதனையின் போது வீட்டின் பின்பகுதி வழியாக தப்பிய வெளிநாட்டினரை குடிநுழைவுத்துறை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 74 வெளிநாட்டினரும் இந்தோனேசியா, மியான்மர், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களுடன் இருந்த 2 மாத குழந்தை தற்போது சமூக நல பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 2 மாடி அடுக்குமாடி வீட்டில் அதிகமான வெளிநாட்டினர் தங்கியிருப்பதாக குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்த நிலையில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் இளைஞர்கள் என்றும் 47 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டில் தமிழ் பள்ளிகளில் 300 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 2 முறை புதிய ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் செய்யப்படும் நிலையில் இந்த 2025ஆம் ஆண்டு 300 புதிய தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. கல்வி அமைச்சு ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முக்கிய நகர்வுகளை மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை அளித்துள்ளது. கல்வி நிர்வாக கொள்கையின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ் பள்ளிகளுக்கு 1417 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சு உறுதி அளித்துள்ளது. மேலும் ஆசிரியர்களுக்கான பணியிட மாற்றங்களுக்கான விண்ணப்பங்களை கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் முழுமையாக விண்ணப்பிக்கலாம் எனும்படியாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய ஆசிரியர்களுக்கான நியமனங்களும் ஆண்டுக்கு 2 முறை தடையில்லாமல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களில் அடிப்படையில் இந்த ஆண்டு 300 தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. கேளிக்கை மையத்தில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்ட ஒரு கும்பலை கோலாலம்பூர் காவல்துறை கைது செய்தபோது அரசு துறைகளில் உயர்மட்ட பதவிகளில் இருக்கும் 17 அரசு தலைமை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். நேற்று தலைநகர் சவுக்கிட் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் சோதனை மேற்கொண்டதில் மொத்தம் 201 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் காவல்துறை துணைத் தலைவர் டத்தோ முகமது அசானி ஒமார் தெரிவித்தார். கேளிக்கை மையம் எனும் போர்வையில் பாலியல் தொழிலுக்காக தளமாக இந்த வணிகத்தளம் கடந்த 10 மாதங்களாக செயல்பட்டு வந்ததாக டத்தோ முகமது அசானி ஒமார் கூறினார். கைது செய்யப்பட்ட 17 அரசு அதிகாரிகளும் அமைச்சரவை அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள், துணை அரசு வழக்கறிஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இருண்ட அறையில் வெள்ளை துண்டுகளை மட்டும் அணிந்தபடி பாலியல் தொழிலாளர்களுடன் அவர்கள் உல்லாசமாக இருக்கும்படியான புகைப்படங்களும் காணொலிகளும் அந்த கேளிக்கை மையத்தில் திரையிடப்பட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் 19 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் டத்தோ முகமது அசானி ஒமார் கூறினார். நேற்று இரவு செப்பாங்கில் வெள்ளத்தில் சிக்கிய கார் ஒன்றில் இருந்து தப்பிக்க முயன்ற ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காரில் 4 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 3 பேர் தப்பிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 4வது நபர் நீந்த முயன்றதாக நம்பப்பட்ட நிலையில் அவர் காணாமல் போயுள்ளதாகவும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த துறை தெரிவித்துள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி முதல் தாய்லாந்தின் ஹன்யாய் பகுதியை தாக்கிய வெள்ளத்தை தொடர்ந்து நடவடிக்கைகளின் இறுதி நாளான நேற்று மேலும் 12 மலேசியர்கள் மீட்கப்பட்டனர். நேற்று இரவு தாய்லாந்தில் உள்ள மலேசிய தூதரகத்தின் அண்மைய அறிக்கையின்படி மீட்கப்பட்ட அனைவரும் புக்கிட் காயி ஹித்தாமுக்கு மாற்றப்பட்டதாகவும் பலர் பாதுகாப்பாக காணப்பட்டாலும் ஹன்யாயிலேயே தங்க தேர்வு செய்ததாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மீட்பு நடவடிக்கைகளின் கடைசி நாளான நேற்று முன்னர் சரிபார்க்கப்படாத 2 ஹோட்டல்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 15 சிறிய வளாகங்களும் சோதனை செய்யப்பட்டன.
ஹன்யாய் நகரில் வெள்ளம் தொடங்கியதிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரை மொத்தம் 27,425 மலேசியர்கள் தெற்கு தாய்லாந்தை விட்டு வெளியேறி உள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கை முடிவடைந்தாலும் எந்த ஒரு அவசர அழைப்புகளுக்கும் பதிலளிக்க சொங்லா செயல்பாட்டு அறை தயார் நிலையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மலேசிய அரசாங்கத்தின் சார்பாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். பல மாநிலங்களுக்கான தொடர்ச்சியான மழை எச்சரிக்கை இன்று நீக்கப்பட்டுள்ளது. திரங்கானு, பகாங், கிளந்தான், பேரா, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா ஆகிய இடங்களில் தொடர்ந்து கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை 4:30 மணிக்கு வழங்கப்பட்ட தொடர் மழை எச்சரிக்கைகள் இதன் மூலம் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரங்கானுவில் உள்ள கோலத்திரங்கானு, மாராங், டுங்கூன் மற்றும் கெமாமன் ஆகிய மாவட்டங்களுக்கு மெட் மலேசியா முன்பு அபாய நிலை மழை எச்சரிக்கையை வழங்கியது. பகாங், ஜெராண்டுட் மற்றும் குவந்தான் மற்றும் திரங்கானு, பெசூட், செத்யூ, குவாலா நெரோஸ், குலு திரங்கானு ஆகிய இடங்களுக்கும் கடுமையான அளவிலான மழை எச்சரிக்கையை விடுத்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.